அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கும்பராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சுப மாற்றமா இதை எடுத்துக்கலாம். அதே சமயத்துல குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருப்பினும் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லார்ட் ஆஃப் 2 and 11 இரண்டாம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, ரொம்ப முக்கியமான பிளானட் குரு. நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிளானட்னா அது குருவை நம்ம சொல்லலாம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அவர் தான், அதே போல லாபாதிபதியும் அவர் தான். அவர் கேந்திரத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு தான். அதே போல குரு வந்து எந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரை கொடுப்பாரு. ஆகவே இந்த குரு வக்ர நிவர்த்தியை நம்ம பல வகையில பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். நிறைய சுப மாற்றங்கள், சுப மாற்றங்களுக்கான அடித்தளம், அது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்த ஒரு 99 நாட்கள் நமக்கு ஃபேவரா இருக்கும். அதே போல குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில மைனஸான பாயிண்டையும் கொடுப்பாரு. அந்த விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். முதல்ல இந்த குரு 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறது எதன் வகையில பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு அவர் வந்து தாய் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்கு, தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி தாய் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சுப மாற்றத்தை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை கொடுக்கும், தாயாருடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கும். தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்குனாக்கா அதெல்லாம் இப்ப சரியாகும். அடுத்து இந்த வண்டி, வாகனம், வீடு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் சுப மாற்றங்களை பண்ண வைக்கும். ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகளை ஏற்படுத்தி நமக்கு கம்ஃபர்டபுளா மாத்தும். அதை எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கு ஃபேவரா, நமக்கு கம்ஃபர்டபுளா மாத்தும். சோ அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல அப்படியே மெல்ல மெல்ல குறையும். 2ஆம் இடத்துல ராகு, மார்ச் மாதத்துல சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு பாத சனியா டிரான்சிட் ஆயிடுவாரு. அந்த காம்பினேஷனும் இருக்கு. ஒரு பக்கம் ஃபேமிலியில பிரஷர் இருந்தாலும் அந்த பிரஷர் ஒரு மாதிரி குழப்பமா மாறி நமக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கும். அதை நம்ம இங்க மெயினா பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்து 2ஆம் அதிபதி கேந்திரம் ஏறி இருக்காரு, அதுவும் இப்ப வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். அதுல ராகு அப்படி இல்லைன்னா சனி இது போன்ற பாவ கிரகங்கள் இருக்கும்போது ஃபேமிலி சூழ்நிலை ஒரு குழப்பகரமா இருக்கும். ஃபேமிலியில நிறைய போராட்டம் இருக்கும். வாட் எவர் அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நிறைய வாக்குவாதம் இருக்கும். நீங்க சொல்றது உங்க ஃபேமிலிக்கு ஒத்து வராது, உங்க ஃபேமிலி சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு கனெக்டே இருக்காது. ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நிறைய வாக்குவாதமாவே போகும். இந்த காம்பினேஷன் தான் 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது ஏற்படும். ஆனா இப்ப 2ஆம் பாவாதிபதி கேந்திரம் ஏறி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வாக்குவாதம், எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த குழப்பங்களோட எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். குழப்பத்தோட நமக்கு சுப மாற்றம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அதை பண்ணலாம். அது வந்து நமக்கு ஃபேவரா இருக்கு. தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகும். குறிப்பா ஏதாச்சும் வீடு கட்டி தடைப்பட்டு போயிருக்குனாக்கா அதை இந்த காலகட்டங்கள்ல திரும்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த ஒர்க்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஃபேவரா இருக்கு. அதே போல வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா வீடு மாற்றம், இடமாற்றத்தை நோக்கி சிந்தனை போகும். அந்த இடமாற்றம் பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம். அது ஃபேவரா இருக்கு. மேலும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பழுது பார்த்தல் செலவு, வீடை புதுப்பிக்கிறது, இப்படி ஏதோ ஒரு வகையில வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சுப மாற்றத்தை நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிருப்தியான ஒரு மனநிலை இருக்கும். அந்த அதிருப்தியான மனநிலை இருந்தாலும், அந்த ஒரு அதிருப்தியான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் அதோட எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். அப்படிங்கிறது தான் குரு நமக்கு இன்டிமேட் பண்றாரு. அடுத்து குருவுடைய பார்வை அஷ்டமத்துல பதியுது. அஷ்டம கேது. ஹெல்த் வைஸா நிறைய குழப்பம், ஹெல்த் ஒரு நிலையாவே இருந்திருக்காது. திடீர்னு பார்த்தா நல்லா பிரிஸ்கா இருந்திருப்போம், திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா இருந்திருப்போம். இப்படி ஹெல்த் வைஸா நிறைய மாற்றம் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்தி சுத்தி நம்மள அடிச்சிருக்கும். அதான் அஷ்டம கேதுன்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பா அந்த கழிவு நீக்க உறுப்புகள், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சில மன வருத்தங்களை கொடுத்திருக்கலாம். அதுதான் அஷ்டம கேதுன்னு நம்ம சொல்லுவோம். குரு பார்வை அஷ்டமத்துல பதியுது. ஹெல்த் வைஸா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும்
அதுக்கு இப்ப மருத்துவ செலவுகளோட ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். இந்த டைம் பீரியட்ல பண்ற மருத்துவ செலவு அர்த்தமுள்ள மருத்துவ செலவா இருக்கும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உடல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைக்கான நிவர்த்தி இப்ப கிடைச்சிரும். ஹெல்த் வைஸா நல்ல பிரிஸ்கா மாறுறதுக்கான ஒரு டைம் பீரியட். சோ ஹெல்த் நமக்கு ஃபேவரா மாறுது. அதுல ஒரு மாதிரி ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம். ஆனா அதை நம்ம நெகட்டிவான செலவா எடுத்துக்க வேண்டாம். நம்முடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கான செலவா எடுத்துக்கலாம். அதை ஓரளவுக்கு பாசிட்டிவான செலவாவே எடுத்துக்கலாம். ஆகவே உடல் ஆரோக்கியம் நமக்கு ஃபேவரா மாறுது. அடுத்தது நமக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர்கள், நம்ம மேல இருந்த அந்த பிளாக் மார்க்லாம் இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். நம்ம மேல இருந்த அந்த குற்றச்சாட்டு, நம்ம மேல இருந்த வருத்தமான ஒரு மனநிலை, நமக்கு நம்ம மேலேயே ஒரு மாதிரி மன வருத்தங்கள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கும். நம்ம ஏன் இப்படியே இருக்கோம், நம்ம லைஃப்ல எதுவுமே சாதிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்ம மேலேயே நிறைய குற்றச்சாட்டு இருந்திருக்கும். அந்த மனநிலை இப்ப மாற்றி அமைக்கப்படும். அந்த தன்னம்பிக்கையான மனநிலை மீண்டும் அப்படியே புத்துயிர் பெற ஆரம்பிக்கும். அந்த ஒரு டைம் பீரியட் தான் இது. குரு பார்வை அஷ்டமத்தில் இருக்கும்போது பிளாக் மார்க் எல்லாமே ரிமூவ் ஆகும். அது வாட் எவர் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல உள்ள அந்த குழப்பம், கவலை, வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். ஒரு தன்னம்பிக்கை, புதிய வழி கிடைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அது அஷ்டமத்துல குரு பார்க்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது குரு தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல பதிக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வையும் மார்ச் 29 வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல இருக்கும். ஜீவனஸ்தானத்துல சனி பார்வை இருந்தா என்ன ஆகும்னாக்கா, செய்யற தொழில், பார்க்கிற உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி நிம்மதியே இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி அதிருப்தியான ஒரு மனநிலை, தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில தொடர்ச்சியா நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்துல நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் நம்மளுடைய எஃபோர்ட்டுக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா நம்முடைய தொழில்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்த மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்திருக்காது. இதுதான் சனி பார்வை ஜீவனத்துல இருக்கிறது. நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்பின்மை, தொழில் இருந்தும் பயனில்லாத நிலை, அப்படின்னா நிறைய பேர் இருக்கிற தொழிலை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு ஒரு விடிவு காலம் பிறக்காது. அது அப்படியே தள்ளி தள்ளி ஜவ்வாய் இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் தான் சனி பார்வை ஜீவனத்துல இருக்கிறது. இப்ப குரு பார்வை, குரு மீண்டும் பலம் பெற்று நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ரொம்ப பலமா பார்க்கிறாரு. எனவே இந்த காலகட்டத்துல சனி பார்வை பெருசா எடுபடாது. குரு பார்வையுடைய ஆதிக்கத்துல ஜீவனஸ்தானம் வந்துடும். ஆகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகள்லாம் இந்த ஜனவரி மாதத்திலே ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடியே அதற்கான சிம்டம்ஸ்லாம் அப்படியே காட்ட ஆரம்பிச்சிருவாரு. அந்த எண்ண தூண்டல்லாம் அப்படியே மேலோட்டமா எழுச்சி பெற ஆரம்பிக்கும். அது ஜனவரியிலேயே நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். பிப்ரவரிக்கு மேல, குறிப்பா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள் இருக்கும். தொழில் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகளை மேற்கொள்வீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஃபேவரா எனக்கு தெரியல. ஏன்னா ஜென்ம சனி அடுத்த பாத சனியா மாறுது, 2ஆம் இடத்துல ராகு, இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெட்டரா தெரியல. இருப்பினும் ஜீவனஸ்தானத்துல குரு பார்வை சிறப்பா பதிகிறதுனால அந்த சிந்தனை, அந்த எண்ண ஓட்டம்லாம் வெளிப்படும். சின்னதா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம சின்னதா நீங்க பண்ணி உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியாத விஷயத்துல இறங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, அதுலயும் உங்களை நம்பி நீங்க இறங்குறீங்கன்னா நீங்க தாராளமா இறங்குங்க. 2வது மனிதரை நம்பி தெரியாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நிச்சயமா ஃபேவர் பண்ணாது. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களால அதை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ட் லெவல் ஹைப்ல இருந்துச்சுன்னா சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா கொடுத்தீங்கன்னா அதுல நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது உத்தியோகத்துல இருந்த அந்த பணிச்சுமை சாலிடா குறைய ஆரம்பிக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த பிரஷர்லாம் அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். அதே போல உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா குரு விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு, லாபாதிபதி கேந்திரம் ஏறி இருக்காரு. அதுவே நமக்கு ஒரு பெரிய யோகம் தான். எனவே இந்த 99 நாட்களை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய புதிய புதிய பொறுப்புகள், ஒரு விஷயத்தை லீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, நீங்க ஒரு 4 பேருக்கு லீட் பண்ணுவீங்க. அந்த ஒரு பொறுப்பு, ஒரு அங்கீகாரம், நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம், அந்த விஷயம்லாம் இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும். பிப்ரவரி 4ல இருந்து அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் இருக்கிற அந்த 99 நாட்களுக்குள்ள நீங்க சுப மாற்றங்களை தொழில் உத்தியோக ரீதியா நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்தது குருவுடைய பார்வை அப்படிங்கிறது விரயஸ்தானத்துல இருக்கு. குருவுடைய 9ஆம் பார்வை விரயஸ்தானத்துல. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப விரய செலவுகளை இன்டிமேட் பண்ணுது. அர்த்தமுள்ள செலவுகளை இப்போ நீங்க அதிகமா மேற்கொள்வீங்க. அதாவது நீங்க செய்யற செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்பா இது நம்ம ஒரு நல்ல ஒரு வேலை பார்த்திருக்கோம், இதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு நல்ல வேலை பார்த்திருக்கோம், இதனால எனக்கு நிறைய மகிழ்ச்சி இருக்கு, மன நிம்மதி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன நிறைவை இப்போ செய்யற அந்த செலவு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் குரு பார்வை விரயத்துல அப்படிங்கிறது. சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், சுப மாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், அதுக்காக செலவு செய்யறது, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப
ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்து விரயத்துல பார்க்கும்போது இந்த தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நல்ல ஒரு ஃபேவரான மாற்றத்தை கொடுக்கும். அதே போல ஆல்ரெடி ஏதாச்சும் கடன் சுமை இருக்குன்னா அதை கட்டி முடிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கு அப்படி இல்லைன்னா தங்க அணிகலன்கள் அடல்கள் இருக்குனாக்கா அதெல்லாம் கட்டி மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். இழந்த விஷயங்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட். ஆகவே விரயத்தை சரியான விரயமா மாத்திக்கோங்க, சுப விரயமா மாத்திக்கோங்க. குரு பார்வை அப்படிங்கிறதுனால அது ஆல்மோஸ்ட் சுப விரயமா தான் இருக்கும். குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய செலவுகள் இருக்கலாம். ஃபேமிலியில ஒரு நல்ல மாற்றத்துக்காக, ஃபேமிலியில சுப மாற்றத்துக்காக நிறைய விரைய செலவு பண்ணுவீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. பொருளாதார ரீதியா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை எதிர்பார்ப்பாங்க. சோ அதுக்கு நீங்க ஆயத்தமா ரெடி ஆயிடணும். சோ இதுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி ரொம்ப ஃபேவரா இருக்கு. எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, குரு 4ஆம் இடத்துல இருந்தா மன உளைச்சல் அப்படின்னு அர்த்தம். நிறைய பிரஷர் இருக்கும், நிறைய பொறுப்புகள் நமக்கு வரும், எல்லா சுமையும் நம்ம மேல இழுத்து போட்டு போகும், நம்மளே எல்லாத்துலயும் இறங்கி இறங்கி வேலை செய்வோம். சோ அந்த பிரஷர், அந்த மைண்ட் செட் வந்து கொஞ்சம் ஹைப்ல இருக்கும். கும்பராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இப்ப மட்டும் என்ன வாழுது, இப்பயும் அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் இஷ்டப்பட்டு உழைப்பீங்க, மனசுக்கு பிடிச்சி உழைப்பீங்க, மனசுக்கு பிடிச்ச அந்த எஃபோர்ட்டை போடுவீங்க. சோ அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். கடந்த காலகட்டம்லாம் ஏன்டா இந்த விஷயத்தை பண்றோம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கட்டாயம், ரொம்ப பெரிய பிரஷர் இருந்திருக்கும். இது பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல, இதை பண்ணாதான் நம்ம கடன் கட்டலாம், இதை பண்ணாலும் அந்த கமிட்மெண்ட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம், இதை பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நம்ம நவரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரஷர் உங்களை ரொம்ப அமுத்தி இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயான மைண்ட் செட் கிடைக்கும். இஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்வீங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. சோ அந்த காம்பினேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதே சமயத்துல மன உளைச்சல் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிகமா அலைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிகமா டிராவலிங், அந்த ஒரு காம்பினேஷன் இழுத்து விடும். அடுத்தது ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பிரஷர் இருக்கும். ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம், அந்த பிரஷர் வந்து இப்போ அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து மார்ச் மாதத்துல சனியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. சோ அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில ஒரு மாதிரி ஒரு அதிருப்தியான நிலை மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் உத்தியோக நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளியூர் அப்படி இல்லைன்னா வெளிநாடு வெளி மாநிலம் இங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேமிலி கூட ஒன்னா இருந்தீங்கன்னா நிச்சயமா வாக்குவாதம் தான் போகும். அப்படியே ஃபேமிலி கூட அப்படியே ஒரு மாதிரி வாக்குவாதமா போராடிட்டே இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கன்ஜெக்ஷனா இருக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது. அடுத்து ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் செலவு வருதுனாக்கா அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க. அதுக்கான ரெமெடிஸை கரெக்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஹெல்த் வைஸா இருக்கிற ப்ராப்ளத்துக்கு நிவர்த்தி கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் தான். அதே ஹெல்த் வைஸா செலவு வருது, இந்த நேரத்துல அதை நான் பார்க்க போறேன் இதை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை விட்டுறாதீங்க. ஹெல்த் வைஸா செலவு வருதுன்னா அதை மகிழ்ச்சியோட மேற்கொள்ளுங்க. ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது வழக்கம் போல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் தனி அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்லது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து சனி பார்வை 7ஆம் இடத்துல, அந்த காம்பினேஷன் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு இல்லாம அவர்களை கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணணும். திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலா இருக்கிறது நல்லது. ரொம்ப ஸ்பீடு ஏத்த வேண்டாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சேமிக்கணும்னு நினைக்கிறத விட அதை ஏதாச்சும் சுப மாற்றத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. கையில வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா தண்ட விரை செலவா போயிடும். ஏதாச்சும் பிளான் பண்ணி நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. சோ அது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு பெருசா மைனஸ் இல்ல. 4ஆம் இடம் நல்லா சுபத்துவம் அடையுது. அதையும் 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல. தடைப்பட்ட கல்வி மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கல்வி சார்ந்த விஷயங்கள ஆர்வம் அதிகரிக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை மேற்கொள்ளலாம். சோ அதுக்கும் ரொம்ப பெட்டரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் அந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இருப்பினும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல சனி ராகு கூட்டணி மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் இருக்கும். அந்த காம்பினேஷனும் வரும். மார்ச் 29க்கு மேல கொஞ்சம் எல்லாத்துலயும் நியூட்ரல் அப்படிங்கிறது இருக்கணும். மற்றபடி பெருசா குழப்பங்கள் எதுவும் இல்ல. கொஞ்சம் கவனம் வச்சு செயல்பட்டாலே போதும். இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த 99 நாட்கள் நமக்கு ஒரு பொற்காலமா, நமக்கு ஒரு ஃபேவரான மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25 ல இருந்து 30% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்.
மற்றபடி ஒரு 70லிருந்து 75% பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம், அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம், அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும் உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி. அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.